செம்மையான ஒரு ரூட்டுங்க. பயந்து பயந்து தான் வந்தேன். இவருங்க ஒரு ரொம்ப ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்க அது. இது உடஞ்சிருச்சு, கால் வைக்கிறது எதுவும் உடஞ்சிருச்சுங்க. வலிக்காதே. கைஸ், வீடியோட ஸ்டார்டிங் வந்து ரொம்பவே அழகாக ஸ்டார்ட் ஆனிச்சு. பட் எண்ட் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கைஸ், ஆக்சுவலாக இப்போ வந்து பல்லங்கியிலேருந்து கீழே கொடைக்கானலுக்கு இறங்கிட்டு இருக்கேன். செம்மையான ஒரு ரூட்டுங்க. கூகுள் மேப்பு காமிச்சிது. நான் கூட மேப்பு மாற்றி மாற்றி காமிச்சிதுன்னு நினச்சி நான் வந்துட்டு இருந்தேன். வியூ மட்டும் பார்க்குறீங்களா? அப்படியே எனக்கு ஆப்போசிட் வியூ மட்டும் பாருங்கள். பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ரோடும் சரி இந்த ரோடும் சரி யாருமே வரல. பாருங்க பள்ளத்தாக்க. அங்கே வருது ரோடு. கைஸ், இந்த ரோடு வந்து ஓப்பனா இல்லை இது டூரிஸ்ட்டுக்கு அலோவ் உண்டான்னு கூட எனக்கு தெரில. எல்லாம் நிறைய காட்டேஜ்லாம் இருந்துச்சு, அட்வென்ச்சர் பார்க் இது மாதிரி ஹோம் ஸ்டேலாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் நானும் கிளம்பி வந்துட்டேன். பயந்து பயந்து தான் வந்தேன். பட் பிளேஸ் தரமாக இருக்குங்க. ஓ, கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பல்லங்கி டு கொடைக்கானலில் ஹில்ஸில் இறங்குது. ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. இறக்கமாகவே இருக்குது, ஏற்றமே இல்லை. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் எந்த வீடியோலையும் பார்த்ததில்லை யாரும் போட்டு. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு வரேன்னா என்ன தெரில, யாராவது போட்டிருக்கலாம். நான் எந்த வீடியோலையும் பார்த்தது கிடையாது. செம்மையாக இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? கைஸ், இந்த ரோடு உண்மையிலாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. ரெண்டு பக்கம் ஃபுல்லாக க்ரீனிஷாக, ஆப்போசிட் பாருங்கள் செம்மையாக ஹில்ஸ்லாம் தெரிஞ்சு ரோடே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் நானும் எதையும் இப்போ யோசிக்காமல் போயிட்டே இருந்தேன். எங்கே ரோடு போகுதுன்னு கூட தெரியல எனக்கு. ஸோ அப்படி தான் நான் போயிட்டு இருந்தேன். ஸோ அழகு எப்போதுமே ஒரு ஆபத்தில் ஒன்று வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சிறப்பாக தரமாக எனக்கு ஒன்று செஞ்சிச்சு. வீடியோ எண்ணில் பாருங்கள். கரெக்டாக இந்த பிளேஸில் தாங்க எனக்கு ஃபுல்லாகவே ஆஃப் ரோடாக போதே. நம்ம பைக் இதில் போகாது, தனியாக வேறு இருக்கும். தனியாக போயிட்டு மேலே ஏற்றிட முடியுமான்ற ஒரு டவுட் எனக்கு வந்துச்சுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், பைக்கை நிறுத்திட்டு கூகுள் மேப்பில் பார்த்துட்டேன் ரோடு எவ்வளோ தூரம்னு போகுதுன்ட்டு பார்த்துட்டு வெயிட் பண்ணேன். இதுக்கு மேலே கீழே போகிறது ரிஸ்க்குன்னு சொல்லிவிட்டு நானே மேலே ஏறலான்றது முடிவு பண்ணிட்டேங்க. மேலே ஏற்ற ட்ரை பண்ணும்போது 2 டைம்ஸ் வந்து ஸ்கிட்டாகி கீழே விழுந்துட்டாங்க. ஸோ அதனால் ஃபுல் எனர்ஜி என்னோட லாஸ் ஆகிடுச்சு. ஸோ கீழே விழுந்த பைக் என்னால் தூக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு எனர்ஜி போனதுனால கடைசியாக பார்த்தீங்கன்னா பைக்லேருந்து பெட்ரோல் லைட்டாக லீக் ஆக ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ அந்த பைக்கில் தான் ஓடி போய் தூக்குனேன் ஃபாஸ்ட்டாக. ஐயோ, பெட்ரோல் லீக்காகவே. ஒரு சின்ன சம்பவம், ரோடு இருக்குன்னு தெரிஞ்சு தெரியாமல் ஆஃப் ரோடுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் வண்டியை. அது ஏற்ற முடியாமல் கிழிஞ்சு வண்டியை பாருங்கள், ஸ்க்ராட்சு இது உடஞ்சிருச்சு, கால் வைக்கிறது எதுவும் உடஞ்சிருச்சுங்க. இது எப்படி இவ்வளோ பிரச்சனை மேலே ஏற்ற போகிறேன்னு தெரில. ஏற்றி பார்த்தேன், முடியல. கீழே தான் 2 வாட்டி விழுந்தாங்க. நீ வருங்க, யோசிக்காமல் இறங்கிட்டேன். அதான் பிரச்சனை. இப்போ ஏதாவது ஜீப்பு வரும்னு நினைக்கிறேன். ஜீப்பை வந்தால் அவங்கள்ட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணி மேலே எப்படியாவது வண்டி ஏற்றினா தான் உண்டு போலுங்க.
கைஸ் ஒரு வழியாக வண்டியை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. யார் சரி யாராவது வருவாங்க வெயிட் பண்ணி ஹெல்ப் கேட்டு மேலே ஏற்றலான்னு நினச்சேன். பட் ஆனால் யாருமே வரல. கீழே மேலே ஏறி வந்து பார்த்தேன், யாருமே இல்லைன்னு வேறு வழியிலன்ட்டு பேக்கெலாம் கட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீரை போட்டு ஏற்றுனாங்க. ஏறிச்சு வண்டி ஒரு வழியாக. ஆனால் என்னங்க பாருங்க, கை இஞ்சி ரத்தம் வருது போல இருக்குது. முட்டி இந்த கட்டை விரல் ஒரு மாதிரி வலிக்குது. இப்படி 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 இருக்க முடியல பாருங்க. இது ஃபோன் ஹோல்டர்லாம் உடஞ்சிச்சுங்க. இதில் எதுவும் ஸ்க்ராட்ச் விழுவல. இதுவும் தாங்கிக்கிச்சு. இதுவும் தாங்கிருச்சு. பின்னாடி சேட்டல் ஸ்டே தாங்கிருச்சுங்க. ஃபஸ்ட்டு மேலே போகணுங்க. என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தேன். இதனால் ஒரு மாதிரி மைண்டு ஃபுல்லாக டோட்டல் குலாப்ஸு. இப்படிதான் அடிபட்டுருந்தார்ல. சரி ஓகேங்க. ஹாய்ங்க. ஹாயில் ஒரு அம்மா ஹாயில் ஒரு சந்தோஷம் இல்லைல்ல, அப்படி தான் பாருங்க. கை கழிச்சிருக்க தெரியுதான்னு தெரில. இருங்க வரேன். கால் ஷூலேருந்து ட்ரெஸ்ஸு வர ஒரு ரொம்ப ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்க அது. வண்டி காட்டுறாங்க. இங்கே கால் வைக்கிறதே இல்லை. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இங்கே போய் லோக்கல் ஸ்பாட்ஸ் கடையில் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. அதுக்கு வேறு தான் ஆயில்ட்டு பண்ணோம். இது தேஞ்சு இது உடஞ்சிருச்சு. நல்ல வேலை இந்த இடத்துல ஆஃப் ரோடிங்க்கு உள்ள மாதிரி உடஞ்சா பாதி உடையிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால் இது பாதி மட்டும் உடஞ்சிது. ஃபுல்லாக உடஞ்சிருந்துச்சு வச்சுங்க, வண்டி நான் மேலே ஏற்றிருக்க முடியாது. இது இருந்ததுனால இதெல்லாம் இங்கே சேஃப்டி ஆகிடுச்சு. நான் இந்த கிராஸ் கார்டு மாட்டணும்னு இருந்தேன், மாட்டாமல் இருந்தேன். அது மாட்டினா கூட கொஞ்சமாவது கீழே வந்து தப்பிச்சிருப்பேன் போல இருக்குது. இது ஓகே, இது ஒரு வாங்கிடுச்சு. இது தென் ஃபோன் ஹோல்ட்ரு இது ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நல்லா கையை ஊனிட்டேன், செம்ம பெயின். எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு மாதிரி தான் எப்படி போட போகிறேன்னு தெரில. நான் போட்டிருந்தா பார்ப்பீங்க.